கல்லெடுத்து தெற்கில் தெய்வமான மரத்தமிழச்சி நான், மறக்க முடியா தமிழச்சியும் நான் தான். பூம்புகார் என் ஊர். புகார் நகரில் வாழ்க்கைப்பட்டு பொற்கொல்லன் கொடுத்த பொய் புகாரில் வாழ்க்கை பட்டு போன என் கதை எல்லோருக்கும் தெரிந்த கதை. ஆனால் என்னை பற்றி சுற்றி வளைத்திருக்கும் கற்பு கதைதான் என்னை கவலைப்படுத்துகிறது. என்னை மட்டும் கற்புக்கரசி என்று சொல்வது ஏன்? கணவனை பொறுத்ததாலா, மதுரையை எரித்ததாலா? தவறே செய்தாலும் கணவனை மட்டும் எரித்துவிடக் கூடாது. மன்னனே என்றாலும் மன்னவனுக்காக எரிக்க வேண்டும். பெய் என்றால் மழை பெய்ய வேண்டும். வள்ளுவன் அழைத்தால் வாசுகியின் கயிறு பாதியிலேயே நிற்க வேண்டும். இவையெல்லாம் பெண்ணுக்கு எதிரான சமூகத்தின் சாணக்கியத்தனங்கள். கற்பு என்பதை வெறும் உடல் சார்ந்த ஒழுக்கமாக மட்டுமே பார்க்கும் இந்த சமூகத்திடம் ஒரு கேள்வி. அரசிக்கு ஆண்பால் அரசன் என்றால் கற்புக்கரசிக்கு ஆண்பால்? கற்புக்கு அரசன் என்று வார்த்தையாக்க கூட முடியவில்லை. ஆனால் பெண்கள் அதை வாழ்க்கையாக்கிக் கொள்ள வேண்டும். யார் வந்து கேட்டார்கள் எனக்கான நியாயத்தை? என் மாமன் மாசாத்துவன் கேட்டாரா? என் தந்தை மாநாய்க்கன் வாய் திறந்தாரா? பாவம், என் அன்னையும் அத்தையும் என்ன செய்வார்கள்? காப்பியத்தில் பெயர் கூட சொல்லப்படாத வாயில்லா பூச்சிகள் அவர்கள். மாதவியே கதி என்று கிடந்த போது என் தோழி சொன்னாள், பொய்கையில் நீராடி பூசைகள் செய்தால் போனவன் வருவான் என்றாள். பொய்கை நீராடலும் பூசைகளும் தான் என் கணவனை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்றால் அந்த பிச்சை காதல் எனக்கு தேவையில்லை, பீடன்று என்ற ஒற்றை சொல்லால் மறுத்தவள் நான். அந்த தன்மானத்தை பேசுவார் யாரும் இல்லை, எரித்த கதை பேசுகிறார். கற்பு கற்பு என்று சொல்லி நான் ஒடுக்கப்பட்டேன். கணிகை என்று மாதவி ஒதுக்கப்பட்டாள். ஒடுக்குவதோ ஒதுக்குவதோ, எப்படி பார்த்தாலும் தண்டனையை பெண்கள் அனுபவிப்பதுதான் இங்கு எழுதப்படாத சட்டம். 12 ஆண்டுகள் தனிமை தவம். மாதவியோடு மனம் கசந்து வந்தான் கோவலன். என்னிடம் ஒரு சராசரி பெண்ணுக்குரிய அழுகை இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை. மதுரைக்கு எழுக என்று சொன்ன போது மறுபேதும் சொல்லாமல் எழுந்து அவன் பின் சென்றேனே, அந்த இடத்தில் நான் காத்த மௌனம் இருக்கிறதே, அந்த மன வலிமை என் கற்பு. கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் என்று இந்த மனத்திண்மையைத்தானே கற்பென்று சொன்னான் வள்ளுவன். அந்த வகையிலே நான் கற்புக்கரசிதான். அவ்வளவு ஏன், பரத்தை பரத்தை என்ற பழிக்கப்பட்ட குலத்திலே பிறந்தாலும் தான் துறவியாகி தன் மகளையும் துறவியாக்கி இந்த சமூகத்திலே மிகப்பெரிய கட்டுடைப்பை செய்தாளே அந்த மாதவி, அவளும் ஆகச்சிறந்த கற்புக்கரசிதான். வாழுகின்ற காலமெல்லாம் செய்துவிட்டு அக்கினியம்மன் கண்ணாத்தாள் இசக்கியாக வணங்குகிறீர்கள். அப்போதும் நீங்கள் வாழ்வதற்கு போதும். தெய்வங்கள் ஆவதில் துளியும் விருப்பமில்லை எங்களுக்கு. வாழும் போதே மகிழ்ச்சியுள்ள மனிதர்களாக வாழ்ந்து விடுகிறோம்.